Hello everyone, welcome to the most important video for NEET aspirant. நீட்னு இல்லை, நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் இந்த அப்ரோச் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3வது லெசன் படிக்கிறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் படித்ததெல்லாம் மறந்து போகுது. அப்போ ஆப்வியஸ்லி நான் 90th டேயில் படிக்கிறப்ப என்னோடய ஃபஸ்ட் லெசன் பேர் மறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது எனக்கு மறந்து போச்சுன்னா 90 days படித்தது ஃபுல்லாக வேஸ்ட்டு. ஏன்னா திரும்பி உட்காந்து முதலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட் பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக். என்ன அப்படின்னா, நீங்கள் ரிவைஸ் பண்ணாமல் விட்டது. சரி, எங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து எல்லா லெசன் படித்ததுக்கு அப்புறமேல் தான் ரிவைஸே பண்ண ஆரம்பிப்போம். அப்படி தான் எங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் என்னடானா 90 daysக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ண சொல்கிறீங்க. எஸ், நீங்கள் வந்து ரிவிஷன் வந்து 90 daysக்கு அப்புறம் பண்ணுறது அது வந்து செகண்டரி ரிவிஷன் மாதிரி. நீங்கள் இப்போயே ரிவைஸ் பண்ணணும். அது எப்படி சார் நாங்கள் இப்போயே ரிவைஸ் பண்ணுறது? நான் சொல்கிறது நல்லா நோட் பண்ணி கேளு. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நடத்தியிருப்பேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதியிருப்பீங்களா? லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறமேலே என்னோட நோட்ஸோட பிபிடியோ பிடிஎஃபோ டவுன்லோட் பண்ணிக்கோ. எங்கே இருக்கும்? நம்ம டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஒன்று பண்ண வேணால் அது மேலே போய் சர்ச் கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனாவது டேயோடது வேணுமோ Day 1 அப்போ Day 1 டைப் பண்ணி சும்மா 4-5 மேலே போனீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போது அதை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமேல் அதை கோ த்ரூ பண்ணு. நான் நடத்துனது அப்படியே அதில் இருக்க போகுது மெட்டீரியல். ஓகேவா? கோ த்ரூ பண்ணியாச்சு. இது பார்த்தோன்னா உன்னோட ஃபர்ஸ்ட் ரிவிஷன் மாதிரி. சரி, அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ரிவிஷன். எஸ், சரி, நல்லா பார்த்தோன்னா நீட்டில் இந்த டாப்பராக வரவங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா பெரிய பெரிய கோட்டை இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே அவங்களோட நோட்ஸை பார்த்தோன்னா மினிமம் 10 times ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. பயாலஜிக்கு பார்த்தோன்னா 12 to 14 times உங்கள் புக்கு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ யோசிச்சுப்பார் எப்படி பண்ணுறது. சார் அவ்வளோ டைமில் இல்லையே, பண்ணலாம். அதுதான் சொல்கிறேன். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாரு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எப்போது? லெக்சர் முடிஞ்சோடனே என்னோட நோட்ஸை பார்த்து நீ ரிவைஸ் பண்ணுறது. அடுத்து என்ன பண்ணுவேன்? நீ வந்து லெக்சர் வந்து வேகமாக பார்க்கறதுனால நீ நோட்ஸ் எடுத்துருக்க மாட்டேன். இல்லை எடுத்திருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டில் மிஸ் ஆகிருக்கும். அப்போ மிஸ் ஆன பாயிண்ட் எல்லாத்தையும் நோட்டில் ரெடி பண்ணிவிட்டு உனக்கு ஒரு நோட் ரெடி பண்ணியிருப்பியா? அப்போ நீ நோட் வந்து எழுதுகிறப்பே பார்த்தோன்னா உனக்கு செகண்ட் ரிவிஷன் ஆன மாதிரி இருக்கும். தேர்ட் ரிவிஷன் எப்போ சார் பண்ணுறது? நான் வீடியோ பார்த்தாச்சு, ஒரு தடவை ரிவைஸ் பண்ணியாச்சு, நோட்ஸ் எழுதியாச்சு. ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்குவியா? ஏன்னா ஃபிசிக்ஸ்க்கு டெய்லி 3 to 4 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் ஆல்மோஸ்ட். ஏன்னா வீடியோ லெக்சர் பார்க்குறோம், ஒரு 2x ஸ்பீடில் வச்சு நோட்ஸ் எடுத்தாச்சு. அப்போ 2 hours கிட்டே ஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, டிபிபி சால்வ் பண்ணணும். எஸ், டிபிபி டெய்லி சால்வ் பண்ணணும். கண்டிப்பாக டிபிபி என்ன பண்ணணும்? டெய்லி சால்வ் பண்ணணும். அப்போ டிபிபி வந்து நிறைய பேருக்கு டிபிபி என்னன்னு தெரியல, டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். அது எங்கே அப்லோட் ஆகுது? நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. கிளாஸ் ரூமில் அப்லோட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நீ கிளாஸ் ரூம் ஜாயின் பண்ணிக்கோ. கிளாஸ் ரூமில் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. சரி, இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, நீ நோட்ஸ் எழுதி வச்ச பற்றியா, அந்த நோட்ஸை ஒரு தடவை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணு. இப்போ தானே சார் எழுதுனேன்? நோ, அகெயின் என்ன பண்ணு? நோட்ஸில் என்னென்ன இருக்குது கோ த்ரூ பண்ணு. கோ த்ரூ பண்ணதுக்கப்புறம் டிபிபியை சால்வ் பண்ணு. எதுக்கு சார்? நான் டிபிபி வந்து சால்வ் பண்ணுறப்ப எனக்கு எங்கே டவுட் வருது அங்கே வந்து பார்த்துக்கலாம்ல. உனக்கு டிபிபி சால்வ் பண்ணுறப்ப நான் ஒரு 15 questions தான் கொடுத்துருப்பேன். அப்போ உனக்கு அந்த 15 questionல எங்கே டவுட் வருதோ நீ அதை மட்டும் தான் ரெஃபர் பண்ணுவேன், மற்றதில் ரெஃபர் பண்ண மாட்டேன். அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறமேல் தான் டிபிபி சால்வ் பண்ணணும். எவ்வளோ ரிவிஷன் ஆயிடுச்சு? 3 ரிவிஷன் ஆயிடுச்சு. எப்போது? லெக்சர் பார்த்ததுக்கப்புறம் 1, அடுத்து நோட்ஸ் எழுதுறப்போ 1, அடுத்து வந்து டிபிபி சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி 1. 4வது ரிவிஷன் எப்போனா ஜஸ்ட் 15 minutes தான் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் டே லெக்சரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீ வந்து 4th ரிவிஷன் பண்ணணும். 15 minutes ஆகும். நேற்று லெக்சரில் என்னென்ன பார்த்தோ கடன்னு ஓட்டிடும். இது வந்து 5th ரிவிஷன் இல்லை 4th ரிவிஷன் ஆகும். அந்த வீக்கெண்டில் பார்த்தோன்னா அந்த வீக்கில் ஃபுல்லாக படித்ததை நீ உட்காந்து ஒரு 1 hour 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும். அந்த வீக்கெல்லாம் என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாத்தையும் நீ ரிவைஸ் பண்ணணும். எத்தனை ரிவிஷன் ஆயிடுச்சு? 5 ரிவிஷன்ஸ் ஆயிடுச்சு. டெஸ்ட் வரப்போ என்ன பண்ணுவேன்? 6th ரிவிஷன் பண்ணுவேன். புரியுதா? நான் திரும்பி ரிப்பீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் லெக்சர் முடிஞ்சோடனே என்னோட நோட்ஸை வச்சு பண்ணிக்கோ. செகண்ட் ரிவிஷன் நீ உன்னோட நோட்ஸ் எழுதுவேன். தேர்ட் ரிவிஷன் டிபிபி சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. 4th ரிவிஷன் நெக்ஸ்ட் டே லெக்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். ஓகேவா? 5th ரிவிஷன் அந்த வீக்கெண்டில் உட்காந்து அந்த வீக்கில் பார்த்தது எல்லாமே ரிவைஸ் பண்ணுவேன். 6th ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு முன்னாடி. ஸோ இப்போதைக்கு இதே ஃபாலோ பண்ண 90 daysக்குள்ளே பார்த்தோன்னா
ஆல்மோஸ்ட் உனக்கு ஒரு 6 ரிவிஷன் கம்ப்ளீட் ஆயிடும். கரெக்டாக இல்லையோ? இதுக்கப்புறம் இருக்க ரிவிஷன் எல்லாமே நம்ம 90 days க்ராஷ் கோர்ஸ்க்கு அப்புறமேல் பண்ணுவோம். புரியுதா? ஸோ இதை பார்த்தா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானாக இருக்கணும். ஸோ நீ இதை ஃபாலோ பண்ணு. தேங்க்யூ. டவுட் இருந்தால் கேளு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணல ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தேங்க்யூ.